ஈரோடு கிழக்கு தொகுதிக்கு புது வேட்பாளரை அமைச்சர் முத்துசாமி அறிவிக்க உள்ள நிலையில் பழனியப்பா செந்திலுக்கு அதிக வாய்ப்பு இருப்பதாக கூறப்படுகிறது. ஈரோடு கிழக்கு தொகுதிக்கு புது வேட்பாளர் அமைச்சர் முத்துசாமி அறிவிப்பு. திமுக தலைமையிடம் அமைச்சர் முத்துசாமி லிஸ்ட் கொடுத்த நிலையில் ஈரோடு கிழக்கு தொகுதி வேட்பாளராக புதுமுகம் களமிறங்க உள்ளதாக தகவல் வெளியாகி உள்ளது. விருப்ப மனு அளித்தவர்களிடம் நேர்காணல், வேட்பாளர் தேர்வு என அரசியல் கட்சிகள் பரபரப்பாக இருக்கும் வேளையில் அதிருப்தி வரிசையில் இருக்கும் எம்எல்ஏக்களுக்கு இந்த முறை சீட் கிடையாது என்றே நேரடியாக சொல்லிவிட்டது திமுக தலைமை. கொங்கு பெல்ட் என்று சொல்லக்கூடிய கோவை மற்றும் ஈரோடு பகுதிகளில் அதிமுகவின் ஆதிக்கத்தை முற்றிலுமாக தடுத்து நிறுத்தும் வகையில் வலிமையான வேட்பாளர் தேர்வுக்கான வேலைகளில் இறங்கியிருக்கிறார் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின். ஈரோடு கிழக்கு தொகுதிக்கு பாய்ந்த உத்தரவில் அமைச்சர் முத்துசாமியிடம் யார் யாருக்கு சீட் ஒதுக்கலாம் என்று கேட்டதோடு மட்டுமல்லாமல் இந்த முறை அமைச்சர்கள் மற்றும் மாவட்ட செயலாளர்கள் சொல்லும் ஆட்களுக்கு தகுதி இருந்தால் மட்டுமே சீட் வழங்கப்படும் என்றும், இல்லையெனில் தகுதியான புது வேட்பாளர்களுக்கு வாய்ப்பு வழங்கப்படும் என்றும் திமுக தலைமை தெளிவாக சொல்லிவிட்டதாம். அந்த வகையில் ஈரோடு கிழக்கு தொகுதியில் போட்டியிட விருப்ப மனு கொடுத்திருக்கும் சிட்டிங் எம்எல்ஏ வி.சி. சந்திரகுமாருக்கு சீட் கிடைக்காது என்றே தகவல் பரந்திருக்கிறது. இந்த முடிவுக்கு காரணம் தேமுதிக கூட்டணியில் இணைந்திருப்பதால் வாக்குகளை சிந்தாமல் சிதறாமல் அறுவடை செய்ய வியூகம் வகுக்கப்பட்டிருக்கின்றது. ஈரோடு கிழக்கு தொகுதி சட்டமன்ற வேட்பாளர்கள் ரேஸில் மாவட்ட பொறுப்பாளர்களான செந்தில்குமார் மற்றும் திருவாசகம் ஆகிய இருவரில் ஒருவருக்கு சீட் கன்ஃபார்ம் என்ற பேச்சு உலவிக் கொண்டிருந்த நிலையில் ஈரோடு மேற்கு தொகுதியைச் சேர்ந்த அமைச்சர் முத்துசாமி புதுமுக வேட்பாளர் ஒருவரை டிக்கடித்து கொடுத்திருக்கிறாராம். முன் எப்போதும் இல்லாத வகையில் இந்த தேர்தல் அதிக முக்கியத்துவம் வாய்ந்ததால் கோஷ்டி பூசல் இல்லாத நபருக்கே இந்த முறை சீட் வழங்க வேண்டும் என்று திமுக தலைமை கராராக சொல்லிவிட்டதால் அந்த தொகுதியின் மாநகராட்சி கவுன்சிலர் பழனியப்பா செந்தில்குமாருக்கே இந்த முறை வாய்ப்பு வழங்கப்படும் என்று கூறப்படுகிறது. ஈரோடு கிழக்கு தொகுதியை பொறுத்தவரை அது ஈரோடு மாவட்டத்தின் இதயம் என்பதாலும் வணிகம் சார்ந்த பகுதியாக இருப்பதாலும் எல்லோரிடமும் அறிமுகமான வேட்பாளருக்கே வாய்ப்பு கிடைக்கும் என்று சொல்லப்பட்டது. அந்த வகையில் பாரம்பரிய வணிக குடும்பத்தில் இருந்து வந்த பழனியப்பா செந்தில்குமாருக்கு அங்குள்ள முதலியார் சமூகத்து வாக்குகளும் இஸ்லாமியர்கள் வாக்குகளும் அதிகம் கிடைக்கும் என்று கூறப்படுகிறது. மாவட்ட செயலாளரும் அமைச்சருமான முத்துசாமியும் இதுகுறித்து தலைமையிடம் பரிந்துரை செய்திருப்பதால் பழனியப்பா செந்தில்குமாருக்கு சீட் கன்ஃபார்ம் என்றே அறிவாலய வட்டாரங்கள் சொல்கின்றன. மாநகராட்சி கவுன்சிலர் தேர்தலில் நின்று அனைத்து வேட்பாளர்களையும் தோற்கடித்தவர்தான் பழனியப்பா செந்தில்குமார். அதன் பிறகே அவர் திமுகவில் இணைந்தார். அந்த அளவுக்கு மக்கள் செல்வாக்குள்ள பழனியப்பா செந்தில்குமாருக்கு அவர் சார்ந்த முதலியார் சமூக வாக்குகள் மட்டுமல்லாது இஸ்லாமிய வாக்குகள் மற்றும் வட மாநிலத்தவரின் வாக்குகள் பெருமளவில் கிடைக்கும் என்று கூறப்படுகிறது. கொங்கு மண்டலத்தை தக்க வைக்கவும் அதிமுகவை வீழ்த்தும் சக்தியாகவும் பழனியப்பா செந்தில்குமார் இருப்பார் என்று திமுக உடன்பிறப்புகள் சொல்கின்றனர். திமுக தலைமையும் அதிரடியான ஒரு அறிவிப்பை வெளியிடும் என்றே ஈரோடு கிழக்கு திமுகவினர் எதிர்பார்க்கின்றனர்.